அண்ணி நான் ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன், எங்க நம்மளை மாட்டி விட்டுருவாளோன்னு. ஆமாண்டா, நானும் பயந்தே போயிட்டேன், எங்க நம்மளத்தை காட்டி கொடுத்துருவாளோ, நம்ம எங்க மாட்டிடுவோமோ அப்படின்னு. திருந தினமோ அந்த பொம்பளை, ஆனால் நம்ம தான் இவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்கள்ட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அதை விட உன் நகை இப்போ எங்கே இருக்குமோ? ஆமாங்க, நம்ம இன்றைக்கே போய் நகையை மீட்டிட்டு வந்துடணும், இல்லைன்னா நாளைக்கு பிரச்சனை ஆயிரும். ஆமாம், நீங்கள் இப்போவே போய் நகையை வாங்கிட்டு வந்துடுங்க அவங்க வீட்டுக்கு போய். போடா கண்ணன். சரிங்க அத்தா, நான் போயிட்டு வந்துடுறேன், அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா, இந்த தடவை நானும் உங்கள் கூட வரேண்ணா, ப்ளீஸ்ண்ணா, எனக்கு கூட போங்க. சரி பரவாயில்லடாம்மா, இதில் என்ன இருக்கு, நீ வா. சரிடா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நானே உங்க கூட போயிட்டு வந்துடுறேன், பையனை பார்த்துக்கோங்க. ஏமா நீ போட இங்கேயே இருக்க வேண்டியது தானே? இல்லைங்க அத்தா, நம்ம கண்மணிக்கு பிரச்சனை, நம்மளும் போய் தானே ஆகணும். நான் போயிட்டு வரேன். சரி பரவாயில்ல, போயிட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல இவ வீட்டிலே இருக்க மாட்டான்னு. சரி பரவாயில்ல, இருக்கட்டுங்க, நீங்கள் உங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்துலேயே நானும் உட்காந்துக்கிறேன். வந்து உட்காரு, யார் என்ன கேட்க போறா? என்னங்க இவ வீட்டிலே இருக்கவே மாட்டா, அப்படி எங்கத்தான் போகிறாளோ? விடிஞ்சா வெளியே வீட்டை விட்டு வெளியே போயிடுவா போல. நம்ம நைட்டு ஒரு தடவை வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்ப்போம். ரொம்ப லேட் ஆகுது. என்ன இவங்க வீடு பூட்டி இருக்கு, இவ எப்போ தான் வீட்டுக்கு வர்றான்னு தெரில, போகிறானும் தெரில, பூட்டியே கிடக்கு இவ வீடு. ஷப்பா, ஆமாம், இவ வீடு எத்தனை நாளாக இருந்து பூட்டி கிடக்குன்னே தெரில. ஆமா, சரி கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம், இவ வரல நம்ம கிளம்பி போயிடுவோம். சரிங்கண்ணா. ஷோப்பா, இவ எப்போ வரப்போறானே தெரில. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இப்படி உட்காந்துருந்தா அவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவா. அதனால் நாங்கள் இந்த பக்கம் வந்து இந்த செடி பக்கத்தில் உட்காந்துக்கிறோம், நீ இந்த செடி பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. இது கூட நல்ல ஐடியா தான், நம்ம அப்படி உட்காந்துப்போம், வந்தாலும் தெரியாது. ஷப்பா, என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வரமாட்டா? என்ன நம்ம செடி பக்கத்தில் உட்காந்தே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆமா, இன்னும் வர காணோம். என்னங்க நீ இன்னும் வரவே மாட்டா? கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, யாருமே வரல. என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு, யாருமே வரமாட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போவோம், அண்ணன்ட்ட சொல்லிட்டு. ரொம்ப போர் அடிக்குது இங்கே உட்காந்து. ஷப்பா, இங்க உட்காந்து கொசு சொல்லதான் மெஞ்சிச்சு. சரி வா கண்மணி, நம்ம வீட்டுக்காச்சும் போவோம். சரிங்க, நான் ரொம்ப லேட் தான் ஆகுது, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். சரி சரி, ஒன்றும் வர மாதிரியே தெரில, வாங்க போவோம். சரி நீங்கள் போங்க, அந்த பின்னாடியே வந்துடுறோம் அண்ணியை கூப்பிட்டுக்கிட்டு. ஷப்பா, இவ வீட்டுக்கு எப்போ தான் வருவாளோ? போவோம். எவ்வளோ நேரம் ஆகி வர காணோம் பாரு. பண்ண வீட்டுக்காரங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. நல்ல வேலை, ஒரு 10 நிமிஷம் அந்த பக்கம் நின்றுட்டு வந்தோம். இல்லை நம்மளை அடித்து பிடிச்சி அந்த நகையை வாங்கியிருப்பாங்கல்ல. முதல்ல அன்றைக்கே நம்ம போய் இந்த நகையை விற்றுடணும்னு நினச்சேன், விற்கவே மறந்துட்டேன். நாளைக்கு காலையில் கொண்டு போய் வேலையாக நகை அடக்கடையில் போய் வச்சிடணும். அதை என்னடா கண்ணன், என்ன நகை கிடச்சிருச்சா? அந்த பொம்பளை இருந்தாளா வீட்டில் இன்னைக்காச்சே? ஏங்காத்தா கேக்குறீங்க? அந்த பொம்பளை வீட்லயே இல்ல, எங்கத்தா போவானே தெரில, பூட்டு போட்டே இருக்கு. இந்த பொம்பளைக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பாரு வீடு பூட்டி போட்டே இருக்கும், எங்கதான் போவானே தெரில. ஷோப்பா கடவுளே, ஐயோ இப்ப என்ன ஆக போகுதுன்னே தெரில. நாளைக்கு வேற கண்மணி மறு வீட்டுக்கு கிளம்பிடுவா, அதுக்கு வேற நம்ம பேக் பண்ணி தரணும். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ கண்மணி, நாளைக்கு நீ மறு வீட்டுக்கு போகணும்ல. ஆமா, நாளைக்குள்ளாட்டி எப்படியாச்சும் நகை கிடைச்சிடணுன்ற நம்பிக்கை இருக்கு. மாரியாத்தா, நீ தான்ப்பா எப்படியாச்சும் நம்மள எங்களையா காப்பாத்தணும். மாரியாத்தா, நீ தான் எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றணும். எங்களை காப்பாத்தினா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நான் தேர் இழுக்கிறேன். சோப்பா, நீ தான்ப்பா காப்பாற்றணும், உன்னை விட்டா வேற யாருமே இல்லை எங்களுக்கு. நீ காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை இருக்கு. எப்படியாச்சும் ரூபத்தில் அந்த நகையை கொடுத்துடு. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரில. சரி பார்ப்போம்.